மில்லான் வெஸ்ட் போர்ட்ஸ் துறைமுகம், நார்த் போர்ட் துறைமுகம் ஆகியவற்றிலும் KLIA விமான நிலையத்திலும் சுங்கத்துறையினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் 63,70,000 வெள்ளி மதிப்புடைய சொகுசு கார்கள், போதைப் பொருட்கள், திரவமய நிக்கோட்டின் போதை வஸ்து, தொலைக்காட்சி பெட்டிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். இவ்வாண்டு ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் சுங்கத்துறையின் மத்திய மண்டல உதவி தலைமை இயக்குநர் நோர்லேலா இஸ்மாயில் நேற்று தெரிவித்தார். குளோபல் ஈக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நசிருடீன் அலி, அவருடைய மனைவி உட்பட அந்நிறுவனத்தின் மேல் அதிகாரிகள் பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புக்கிட் டமானின் குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 19 பேர் கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாரடின் உசேன் தெரிவித்துள்ளார். தனது மிக கட்டுப்பாடான தன்மையின் காரணத்தினால் முஸ்லிம் அல்லாதோரை இணை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வது என்ற பாஸ் கட்சியின் மிக அண்மைய முடிவு நியாயமற்றது என்றும் அது அரைவேக்காட்டுத்தனமானது என்றும் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் வர்ணித்துள்ளார். பாஸ் கட்சி உருவாக்கியிருக்கும் முஸ்லிம் அல்லாத ஆதரவாளர்களின் பிரிவானது இதர இனத்தவர்களின் ஆதரவை கவர்வதற்கான ஒரு வெறும் கருவிதான் என்றும் சயூத்தி ஒமார் என்ற அந்த அரசியல் ஆய்வாளர் கூறியிருக்கிறார். கட்சியில் முக்கிய பதவிகள் எதையும் கொடுக்க முன்வராமல் வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமே தனது கட்சி சட்டத்திட்டத்தில் திருத்தங்களை செய்து அத்தகைய பிரிவை உருவாக்கியிருக்கும் பாஸ் தன்னை ஆதரிக்கும் முஸ்லிம் அல்லாதோருக்கு கட்சியில் சமமான வாக்குரிமையை வழங்கியிருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சீனாவுக்கு 4 நாள் அரசுமுறை வருகை மேற்கொண்டுள்ள மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று தலைநகர் பெய்ஜிங் வந்தடைந்தார். ஜனவரி 31ஆம் தேதி பேரரசராக அரியணை அமர்ந்த சுல்தான் இப்ராஹிம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு முதல் முறையாக அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். பேரரசரின் சிறப்பு விமானம் சுபாங் விமான தளத்திலிருந்து நேற்று காலை 9:40 மணிக்கு புறப்பட்டது. பிற்பகல் 3:30 மணிக்கு பெய்ஜிங் அனைத்துலக விமான நிலையத்தை அது வந்தடைந்தது. மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் ராஜதந்திர உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் வேளையில் அந்நாட்டுக்கு பேரரசர் வருகை மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழ்மை மற்றும் வசதி குறைந்த பின்னணியை கொண்டிருக்கும் மாணவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர்களிடமிருந்து பதிவு கட்டணத்தை வசூலிப்பதை ஒத்திவைக்குமாறும் அனைத்து பொது பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தினருக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உயர்கல்வியை தொடர்வதிலிருந்து சிறந்த மாணவர்களை நிதி சிரமங்கள் தடுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். உதவி தேவைப்படுவோருக்கு தேசிய உயர்கல்வி நிதி கழகமான PTPTN மூலம் தொடக்க கட்ட நிதி உதவி செய்யப்பட வேண்டும் என்று பொது பல்கலைக்கழகங்கள் கோரப்பட்டிருப்பதாகவும் ஜம்ரி கூறினார். GISP ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு படுத்தப்படும் 20 சமூக நல இல்லங்களிலிருந்து மீட்கப்பட்ட 402 சிறார்களில் ஒரு பகுதியினரின் எதிர்காலம் தொடர்பான விவகாரம் மாநில ஷரியா நீதிமன்றங்களிடம் கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அதிகாரம் ஷரியா நீதிமன்றங்களின் கீழ் இருப்பதே இதற்கு காரணம் என்று சமய விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்துள்ளார். GISPH-உடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள சிறார்களின் அதிகாரப்பூர்வ நிலையை தீர்மானிப்பது அச்சிறுவர்களின் எதிர்காலத்தை முன்னிட்ட ஒரு முக்கிய அம்சமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எழுத்துப்பூர்வமான அல்லது ஆவணங்கள் மூலமான வாக்குமூலங்களை சரியா நீதிமன்ற நீதிபதிகள் கையாள்வார்கள். அங்கிருந்து ஷராக் சட்டத்தின் அடிப்படையில் திருமணங்கள் நடந்துள்ளனவா என்பதை அது தீர்மானிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அச்சிறுவர்கள் அதிகாரப்பூர்வ திருமணங்கள் மூலம் பிறந்தவர்கள் என்று ஷரியா நீதிமன்றங்கள் அறிவிக்கும் போது அதன் பின்னர்தான் தேசிய பதிவகத்தில் அது பதியப்படும் என்று கோலாலம்பூரில் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் நயீம் முக்தார் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.